ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது 10 முட்டை. அந்த முட்டையை வேக வச்சு நம்ம ஒரு அருமையான கிரேவி செய்யப்போம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, வெறுமனே இஞ்சி, பூண்டு இல்லை, இஞ்சி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இஞ்சி, முந்திரி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாமே ஓரளவுக்கு பாதியாக வதங்கினாலே போதும். அதிகம் நல்லா வறுக்க வேண்டாம், வதங்கினா போதும். நறுக்குன்னு நல்ல தேங்காய், அதையும் நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் வதக்கிடுவோம். இந்த பொருட்கள் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி, நான் ஏற்கனவே சொல்லி 10 முட்டைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. தக்காளியெல்லாம் அதிகமாக போட்டால் ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தக்காளி ஒரு 4 தக்காளி சின்ன இருக்கிறதுலேயே அதில் 5 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பொடியை நறுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளியோட அந்த பச்சை வாசம் போனால் போதும். தொக்கு பிரியணுன்றதோ இல்லை ரொம்ப குழஞ்சி வேணுன்றதோ அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தக்காளியோட பச்சை வாசம் போகட்டும். நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கு. மஞ்சத்தூள், தக்காளி இதனுடைய பச்சை வாசங்கள் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான உரப்பு அந்த மசாலா உரப்பு இதுலேயே போட்டுருவோம். சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூடுதலாக தேவைன்னா இன்னும் கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இந்த மசாலாவோட வாசமெல்லாம் போகிற வரைக்கும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவேன். கொஞ்சம் பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட், இந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நம்ம இப்போவே போட்டுருவோம். ஸோ இதையும் நல்லா போட்டுட்டு நம்ம பயன்படுத்திருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தான் பயன்படுத்தின்னு இருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கவும் செய்துட்டோம். இந்த வதக்கப்பட்ட இந்த மசாலா கலவையை நம்ம அப்படியே எடுத்து, அதாவது கஸ்தூரி மெத்தி, இதுதான் டேஸ்ட், கூடுதலான ஒரு சுவை, ஒரு மனம் கிடைக்கும். அதில் கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து இறக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா, அதாவது 90% விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மறுபடியும் வேறு ஒன்றில் தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ கடாயை வச்சுட்டு வெங்காயம், நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள், மசாலாக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா, 90% நல்லா மைய விழுதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. மசாலா நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இருந்தும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். அந்த மிக்ஸி ஜார் அலம்பி ஊற்றுறோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி சுண்டணும். அந்தளவுக்கு இந்த கிரேவி திக்காகணும். அந்த தண்ணி சுண்ட நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கலர் பவுடர் தேவைக்காக பயன்படுத்தின்னு இருக்கேன். நீங்கள் பயன்படுத்த வேண்டாம்னா வேண்டாம், அவசியமும் இல்லை. பார்த்தீங்களா? இப்போது அந்த நம்ம மசாலாவுக்கு ஜாரை அலம்பி ஊற்றின தண்ணி நமக்கு இறுகணும். அந்த தண்ணி இறுகி நமக்கு கிடைக்கும் போது இந்த மசாலா நமக்கு திக்காக கிரேவியாக கிடைக்கும். அப்படி கிரேவியாக நமக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்படி மிதக்கும் போது அதனுடைய சுவை, டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிரேவி பார்த்திங்கனாக்கா நல்லா கொதன்னு கொதிச்சுன்னு இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அந்த ஈரத்தன்மை, அதாவது ஈரம் இன்னும் போட்டு, அதாவது தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு நமக்கு திக்காக கிடைக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சி எடுத்துருக்கிற முட்டைகளை அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். நம்ம நல்லா தீயை ஒரு மீடியம் சிம் இதில் வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு அந்த முட்டையை எப்போ நம்ம சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டு முட்டையில் அப்படியே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல கொதன்னு கொதிக்க வச்சாச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அருமையான ஒரு மசாலா கிரேவி பக்கவாக ரெடி ஆயிடுச்சிங்க. முட்டை மசால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனிச்சு நிற்குது. அரிஞ்சு வச்சு கொத்தமல்லியை அப்படியே தூவிட்டு கிரேவியை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பர். இப்போ இந்த கிரேவியோடு விடாமல் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அருமையான ஒரு பிரியாணி ரெடி பண்ணலாம். சரிங்களா? இப்போது பக்காவாக முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி
அப்படியே வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு பட்டை, அதாவது நான் இப்போ செய்ய போது பார்த்திங்களா 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் சிக்கன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ 2 கிலோ சிக்கன் பிரியாணி இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம். எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துருக்கிறேன் வெங்காயம். இப்போ 2 கிலோன்னும் போது வெங்காயம் வந்து பிரியாணினாலே வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தேவை. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அந்த வாசம், பிரியாணிக்கான வாசமே இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த தாளிப்புக்கள் தான் இல்லையா? இப்போ இந்த தாளிப்புக்கள் நம்ம போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக பிரியாணி வாசம் தானாக வந்துடும். இப்போ நீல வாக்கில் அப்படி கொஞ்சமாக கோடு போட்ட மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், பழக்கில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாவை போட்டாச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு இந்த பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சாவே போதுமானது. தொக்கு பிரியணும் இல்லை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு குழஞ்சி நிற்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி அந்த பச்சை வாசம் போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு அந்த பச்சை வாசம் போகணும், தக்காளியும் நல்லா வதங்கணும். எனக்கு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி தக்காளி வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி பார்த்திங்கன்னாக்கா ஆவிலேயே நல்லா வெந்திருக்கும். தக்காளியோட அந்த பச்சை வாசமும் ஓரளவுக்கு போயிருக்கும். நமக்கு பச்சை வாசம் போனால் மட்டும் போதாது. ஒரு தக்காளியில் இருக்கிற அந்த ஈரத்தன்மைகளெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மறுபடியும் கிளறி விடுங்க. ஏன்னா மஞ்சத்தூளோட அந்த பச்சை வாசம் போகட்டும். தேவையான இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வந்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கும் போது பார்த்திங்கனாக்கா அந்த வாசம் வேறு மாதிரி, அந்த பச்சை வாசமும் போகணும். பச்சை வாசம் போகிறது நமக்கு அப்போ தான் தெரியும். அதனால் வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கும் போது பார்த்திங்கனாக்கா அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் இறுகி பக்கம் அந்த அப்படியே திக்காக நமக்கு அந்த மசாலா கலவைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தீவிங்க. அப்பப்போ அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உரப்புக்கு என்ன வேணும் பார்த்திங்கனாக்கா, ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது வந்து சுவைக்காக தான் போட்டிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5-2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள். அதே போல் 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மிளகாத்தூள். சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விடுவோம். இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டுன்னு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா தக்காளியோட அந்த ஈரத்தன்மையும் போயிட்டு கிரேவி திக்காக கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் மசாலாவோட பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு நமக்கு தரமான ஒரு பிரியாணிக்கான வாசம், அந்த பக்கா நல்ல ஒரு ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். அந்த வச்சுவே நமக்கு வந்து அந்த கிரேவி எந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சிருக்கு, அதாவது வெந்திருக்கு, வதங்கியிருக்குன்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள், தக்காளி வந்து அதெல்லாம் இறுகி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து அலம்பி வச்சுருக்கிற புதினா வந்து இதுக்கு முக்கியம் இல்லையா? அதனால் புதினாவை வந்து எப்பவுமே தக்காளி எல்லாம் வெந்து வதங்கிட்டதுக்கப்புறமா போடலாம். ஏன்னா அந்த சூடு, தக்காளியோட அந்த மசாலா கலவையோட சூட்லேயே இந்த புதினா வந்து அப்படியே வதங்கி சுருண்டுடும். அதனால் இந்த டைமில் போட்டால் போதும். இப்போது நம்ம இந்த புதினா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னாக்கா அந்த பச்சை வாசம் போயிட்டு அப்படியே நார்மலாக நிற்கும். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான எல்லா மசாலா கலவைகளையும் நம்ம போட்டுட்டோம். நல்ல கலரையும் விட்டாச்சு. அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். தேவையான அளவுக்கு கெட்டியாக இருக்கிற புளிப்பு அதிகம் இல்லாத தயிர் ஒரு 200 ml எடுத்து நல்லா ஊற்றிருக்கேன். தயிர் வந்து ஒரு 200 ml ஊற்றிட்டு
நல்லா வந்து கலக்கி விடுங்க. அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு அதிகம் வேண்டாம். ஆனால் தயிரை நம்ம ஊற்றுற அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிரியாணியோட வாசம் இப்போவே வெளியே வந்துடும். நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரியாணி செய்கிறோன்றது சூப்பராக தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வாசம் கம கமன்னு இருக்குது. இப்போ நான் 2 கிலோ சொன்னேன் இல்லையா, 2 கிலோ சிக்கனை வந்து அப்படியே வேக வச்சுட்டு எடுத்து கொட்டியாச்சு. நம்ம எப்போவுமே சிக்கனை வந்து நீங்கள் இதிலையே போட்டு செய்யணும். வீட்டுக்கு தானே நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து நார்மலாக வந்து மசாலாவில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா வேகும். சிக்கனெல்லாம் வந்து 2 ஆவி 3 அப்படின்றதுல வந்து வெந்துடும். பட் ஆனால் டேஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் குக்கரில் வந்து 2 கிலோ அந்த எத்தனை கிலோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனை கிலோ சிக்கனை அப்படியே போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா 2 விசில் வர வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். குக்கரில் வேக வைக்கும்போது கட்டாயம் உப்பு போடணும். உப்பு போட்டோம்னாக்கா நமக்கு அந்த சிக்கன் பீஸ் கறி வந்து குலையாது. அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும். உப்பு போட்டு வேக வச்சு பாருங்கள், நமக்கு திக்காக சூப்பராக கிடைக்கும். அப்படி வேக வச்சு நமக்கு போடும்போது கறியில் மசாலா நல்லா ஏறி இருக்கும். அப்போ நம்ம பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் பிரியாணிலே போட்டு நம்ம செய்யும்போது கறியில் டேஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா போட்டு கொதிக்காச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, நமக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அதை அப்படியே போட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கனை வந்து எப்போவுமே வேக வச்சுட்டு எடுத்து போடுங்க. 2 விசில் வேக வச்சு நம்ம எடுத்து போடும்போது பார்த்திங்களா குழஞ்சிரும்னு நினைப்போம். இல்லை, கறியில் நல்ல மசாலா ஏறி இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடும்போது கறியும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இப்போ அரிசி வந்து நான் 2 கிலோ தான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கனாக்கா இப்போ சிக்கனில் வந்து அதிகமான தண்ணி நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இப்போ 2 கிலோ அரிசி, அதாவது ஒரு 10 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சிக்கன் தண்ணி நமக்கு கிடைக்குதுன்னும் போது 10 டம்ளர் அரிசிக்கு நம்ம 20 டம்ளர் தண்ணி எடுப்போம். ஆனால் சிக்கனை வந்து வேக வச்சு இப்படி ஊற்றும்போது தண்ணி நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால் 10 டம்ளர் அரிசின்னா 18 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். 2 டம்ளர் தண்ணி குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நல்லா பாருங்கள், குறைச்சிட்டு ஊற்றுங்க. சூப்பரான ஒரு பிரியாணி வந்து பார்த்திங்கனாக்கா, அதே போல் நான் அரிசி போட்டிருக்கேன்னு பார்த்திங்கனாக்கா புல்லட் ரைஸ், பச்சை அரிசி போட்டு செய்கிறேன். புல்லட் ரைஸ் ரொம்ப மெலிசா, அதாவது அப்படி ஒரு ஆவியில் வேகக்கூடிய மாதிரி நம்ம பண்ணியிருக்கு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஏற்கனவே தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தண்ணி வந்து உடனே திரும்பிடும். இப்போ கொஞ்சம் நான் கேசரி கலர், பிரியாணி அப்படின்னாவே கலர்ஃபுல் தானே, அதனால் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கேசரி கலர் கொஞ்சம் ரெட் கலர் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இது பார்த்திங்கனாக்கா நல்ல தலைன்னு வந்து நல்லா கொதிக்க விடுவோம். எந்தளவுக்கு கொதிக்கட்டும். நமக்கு கறியிலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பக்காவாக டேஸ்ட் ஏறி இருக்கும். நம்ம குக்கரில் வச்சிட்டோம் இல்லையா, உப்பு உரப்பு எல்லாமே போட்டு தான் வச்சோம். அதனால் இப்போ அந்த மசாலாவோடு அப்படியே எடுத்து தான் நம்ம இந்த பிரியாணியோட கலவையில் கொட்டி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டுட்டு பார்த்திங்களா, அதுக்குள்ளே அரிசியை ஊற வச்சு தண்ணி வந்து ட்ரை பண்ணி வடித்து எடுத்து வச்சுருங்க. ஊறி வச்ச அரிசியை வந்து தண்ணி வந்து இல்லாமல் வடித்து எடுத்து, அதாவது தண்ணியை வந்து வடித்து அரிசியை மட்டும் தனியாக ட்ரையாக எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதோ இப்போ அதில் கொட்டிடுங்க. கொட்டியாச்சு. இப்போ நல்லா மெதுவாக நம்ம அப்படியே கலரி மட்டும் விடலாம், போதுமானது. அதிகமாக சும்மா, அதாவது பிரியாணின்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா உடனே எடுத்து கிண்டி கலரினே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலர்னோம்னாக்கா நமக்கு அரிசியெல்லாம் வந்து உடஞ்சிடும். அதனால் அரிசி உடையாமல் நமக்கு அப்படியே நம்ம என்னவா போட்டோமோ அந்த மாதிரி அரிசி வந்து வெந்து மலர்ந்து நிற்கணும். அப்படின்னா சும்மா போட்டு கிண்டி கலராமல் மெதுவாக அப்படியே அந்த கலரும்போது கூட மெதுவாக அப்படியே திருப்பி விட்டால் போதுமானது. கலர வேண்டாம், திருப்பி விட்டால் போதுமானது. இப்போ அந்தளவுக்கு அரிசியை போட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டாச்சு. அரிசியும் நம்ம தரமாக வந்து பாருங்கள், சூப்பரான எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து சிக்கனை வேக வச்சு நம்ம ஊற்றினோம்னாக்கா 2 டம்ளர் தண்ணி எந்த அளவாக இருந்தாலும் 2 டம்ளர் குறைச்சிக்கோங்க. டம்ளராக இருந்தாலும் சரி, இல்லை பவுலாக இருந்தாலும் சரி, 2 டம்ளர் குறைச்சிருங்க. இது நல்லா வந்து நம்ம வேக விடுவோம். அதாவது வேக விடுவோம்னா கொதிக்க விடணும். அரிசியை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி சூடேறி கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொதிக்க விட்டோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அப்படியே திருப்பி தான் நம்ம விடுறோம். நான் கலரி விடல, அப்படியே மெதுவாக திருப்பி விட்டாவே போதுமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு முறைக்கு இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்கா அது உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த சால்ட்டு கரெக்டான டேஸ்ட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே எந்த பதார்த்தமாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லாட்டி எந்த பதார்த்தமாக இருந்தாலும்
வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இது வந்து போதுமானது. இப்போ இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதை அப்படியே மேலே கீழே திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுட்டு சரியாக நிற்கிதுங்க. இப்போ நமக்கு இந்த டம்முக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நல்லா திருப்பி மேலே கீழே திருப்பி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். அதாவது இன்னும் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை இது போதுங்க. இப்போ அப்படியே அது மேலே வந்து தூவி விட்டுருவோம். கொத்தமல்லியையும் பச்சை கருவேப்பிலையும் தூவிட்டு கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே திருப்பி விட்டுட்டு டம் போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மேலே எடுத்து வைக்கிறோம் இல்லையா சுடுதண்ணி, அது எடுக்க வேண்டாம். 10 நிமிஷம் எடுக்காமல் அதுக்கப்புறமா எடுத்து பரிமாறுங்க. அருமையான புல்லட் ரைஸில் செய்த சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் பிரியாணி முட்டை கிரேவி அவ்வளவு சூப்பராக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஆமாம், அவ்வளவு சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி முட்டை கிரேவி சின்னக்கா சமையலில் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.